வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் ஃபேஸ்டு ஹெம், எட்ஜ்டு ஸ்டிச்டு ஹெம் மற்றும் டபுள் ஸ்டிச்டு ஹெம் ஆகியவற்றின் மாதிரிகளை உருவாக்குவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் ஆடைகளில் ஹெம்மின் பங்கை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடிப்படை ஹெம் விதிமுறைகளை விளக்கலாம். ஹெம் எட்ஜ் மெத்தடை திருப்புவது பற்றி விவரிக்கலாம். ஹேண்ட் மற்றும் இயந்திரம் மூலம் தையல் பற்றி விளக்கலாம். ஃபேஸ்டு ஹெம், எட்ஜ்டு ஸ்டிச்டு ஹெம் மற்றும் டபுள் ஸ்டிச்டு ஹெம்மில் செய்ய வேண்டிய படிகளை விவரிக்கவும். ஒரு ஹெம் என்பது ஒரு ஆடையின் கீழ் ஓரத்திற்கான ஒரு முடிவு ஆகும். நேர்த்தியான தோற்றத்தை அளிப்பதும் ஆடை கிழிந்து போகாமல் தடுப்பதும் ஆடையின் ஆயுளை நீட்டிப்பதும் தான் ஓரத்தின் நோக்கம். இது ஆடை நிறுவனங்களில் அத்தியாவசியமான கூறுகளில் ஒன்றாகும். ஆடை முதல் வீட்டு ஜவுளி வரை ஹெம்மிங்கை கையினாலும் மற்றும் தையல் இயந்திரம் இரண்டினாலும் செய்யலாம். உருவாக்கும் செயல்முறை ஹெம்மிங் என்று அழைக்கப்படுகிறது. இது துணியின் கடைசி ஓரத்தை உள்நோக்கி மடித்து தையல்களால் பாதுகாத்து மென்மையான மற்றும் சுத்தமான பினிஷிங்கை உருவாக்குகிறது. ஹெம்மிங் சிறிய சாய்வான தையல்கள் தவறான பக்கத்திலும் சில சமயங்களில் சரியான பக்கத்திலும் தோன்றும். இந்த தையல்கள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் ஓரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆடை நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் ஹெம்களின் 3 அடிப்படை வடிவங்கள் உள்ளன. அவை டர்ன்ட் அப் எட்ஜ், ஃபேஸ்ட் எட்ஜ் மற்றும் என்க்ளோஸ்ட் எட்ஜ். 3இல் டர்ன்ட் அப் எட்ஜ் மிகவும் பொதுவானது. ஹெம்மிங் முறையின் தேர்வு பெரும்பாலும் ஆடைகளின் ஸ்டைல் மற்றும் துணியை பொறுத்தது. தேர்வு எதுவாக இருந்தாலும் சில நிபந்தனைகள் எப்போதும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆடை சமமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். ஹெம் அலவன்ஸில் கட்டிகள் இருக்கக்கூடாது. அலங்காரமாக இருக்க வேண்டும் எனில் முடிக்கப்பட்ட விளிம்புகள் முற்றிலும் தெளிவற்றதாக இருக்க வேண்டும். ஹெம் உருவாக்குவதற்கான வகைப்பாடு மற்றும் அதன் நடைமுறையில் நுழைவதற்கு முன் நீங்கள் சில அடிப்படை விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஹெம் ஸ்டிச். இந்த தையல் பார்டர்களில் டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சாக பயன்படுத்தப்படுகிறது. ஒற்றை அல்லது இரட்டை ஓரங்களில் வேலை செய்வதன் மூலம் வெவ்வேறு வடிவமைப்புகளை உருவாக்கலாம். இந்த வகை தையலுக்கு பொருத்தமான துணி லினன் ஆகும். ஹெம் அலவன்ஸ் என்பது துணியின் ஒழுங்கற்ற ஓரத்திற்கும் ஹெம்முக்கும் உள்ள வித்தியாசம். ஹெம்லைன் என்பது கோட், உடை அல்லது ஸ்கர்ட்டின் கீழ் ஓரமாகும். இப்போது டர்னிங் அப் தி ஹெம் எட்ஜ் முறையை பார்ப்போம். டர்ன்ட் அப் ஹெம் துணியின் ஒரு குறிப்பிட்ட அகலம், ஹெம் அலவன்ஸ், ஆடையின் கீழ் மடிப்பு, ஹேண்ட் மிஷின் அல்லது ஃபியூசிங் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. பேட்டர்ன் டிசைன்களில் வழக்கமாக வழங்கப்படும் ஹெம் வகை இதுவாகும். ஒரு லைன் அல்லது எழுதப்பட்ட வழிமுறைகள் மூலம் டர்ன்ட் அப் அளவு குறிப்பிடப்படுகிறது. ஆடையை வெட்டுவதற்கு முன் இந்த அலவன்ஸை சரிபார்ப்பது புத்திசாலித்தனமானது. ஒரு மாற்றம் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். ஓரத்தின் வடிவம் நேராக அல்லது வளைவாக பொதுவாக எவ்வளவு திரும்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு விதியாக ஓரம் நேரமாக ஆழமான ஹெம் அலவன்ஸ் இருக்க வேண்டும். அது எவ்வளவு அதிகமாக வளைகிறதோ அந்த அளவு அலவன்ஸ் குறைவாக இருக்கும். விதிவிலக்குகள் சுத்தமான துணிகள் இதில் மிகவும் ஆழமான அல்லது ஒரு குறுகிய சுருட்டப்பட்ட ஓரங்கள் விரும்பத்தக்கதாகவும் மென்மையான பின்னல்களாகவும் இருக்கலாம். எங்கே ஒரு குறுகிய டர்ன் அப் இருக்கிறதோ அது தொய்வை குறைக்கும். ஆடை வடிவத்திற்கு ஏற்ப ஹெம் அலவன்ஸ் 8 சென்டிமீட்டர் வரை மாறுபடும். பொதுவாக நேரான ஆடைக்கு 4 முதல் 5 சென்டிமீட்டர் துணி எடையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹெம் கர்வ் துணி வடிவமைப்பிற்கு மிகவும் தீவிரமானதாக இருந்தால் அல்லது சீரமைக்கவில்லை என்றால்
ஒரு ஹெம்லைன் சிதைந்ததாக தோன்றலாம். ஒரு சிறந்த விளைவுக்கு ஒரு சிறிய சரிசெய்தல் தேவைப்படலாம். ஒரு ஓரம் கையால் பாதுகாக்கப்படுவதற்கு முன் ஒழுங்கற்ற ஓரம் நேர்த்தியாக முடிக்கப்பட வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு முதலில் துணியின் தன்மை மற்றும் ஆடை ஸ்டைலை பொறுத்தது. இரண்டாவது, தனிப்பட்ட விருப்பம். ஓரம் பிரியாத துணியாக இருந்தால் அதன் ஓரத்தை லைனிங் செய்யாமல் விட்டுவிடலாம். மேலும் ஓரம் அதிக அளவில் சிதைந்த துணியில் ஓரத்தை மடித்து பினிஷ் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் முடிக்க வேண்டும். இரண்டு அடிப்படை ஹேண்ட் ஹெம்மிங் முறைகள் உள்ளன. பிளாட் ஸ்டிச், ஓரத்தில் இருந்து ஆடைக்கு செல்லும், மற்றும் பிளைண்டுக்கு இடையில் தையல்கள் எடுக்கப்படுகின்றன. பிளைண்ட் ஓரங்கள் ஆடைக்குள் அழுத்தப்படாததால் கனமான துணிகள் மற்றும் பின்னப்பட்டவைகளுக்கு சிறந்தவை. மிஷின் மூலம் ஹெம் செய்வது பற்றிய சில தகவல்கள் இங்கே. மிஷின் ஹெம்மின் முக்கிய அசட்டே அதன் வேகம் மற்றும் கூடுதல் உறுதித்தன்மை. அவை ஒரு டெக்கரேட்டிவ் டச் வழங்க முடியும் மற்றும் டாப் ஸ்டிச்சிங் டிசைனின் ஒரு பகுதியாக இருந்தால் குறிப்பாக பொருத்தமானது. ஹேண்ட் ஸ்டிச்சஸை விட மிஷின் ஸ்டிச்சஸ் ஒரு ஓரத்தில் தெளிவாக தெரியும். பல முறைகளில் கண்மூடித்தனமாக தைக்கப்பட்ட ஓரங்கள் மிக குறைவானது, ஏனெனில் ஒவ்வொரு 6th ஸ்டிச்சும் துணியின் வலது பக்கத்தை பிடிக்கும். பிரியாத துணியில் பிளைண்ட் ஸ்டிச்சை பயன்படுத்தவும். எளிதாக காணக்கூடிய ஸ்டிச்சினால் ஒட்டுமொத்த தோற்றத்தை குறைக்காத ஆடைகளில் மட்டுமே மிஷின் ஹெம்மை பயன்படுத்தவும். ஃபேஸ்ட் ஹெம், எட்ஜ் ஸ்டிச்ட் ஹெம் மற்றும் டபுள் ஸ்டிச்ட் ஹெம் ஆகியவற்றின் மாதிரிகளை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். கீழ்க்கண்ட இயந்திரங்கள், கருவிகள், பொருட்கள் மற்றும் ஹெம் செய்ய தேவையான பொருட்கள் அனைத்தும் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச் மிஷின், கத்திரிக்கோல், ஹேண்ட் நீடில், பால் பின், லாங் கிளாத் அல்லது பாப்லின் மற்றும் தையல் நூல். ஃபேஸ்ட் ஹெம்மை உருவாக்குவதற்கான படிகளை பார்ப்போம். 0.15 சென்டிமீட்டர் இன்டு 0.15 சென்டிமீட்டர் பாப்லின் மெட்டீரியலை வெட்டி வெற்று மடிப்பு உதவியுடன் இணைக்கவும். ஹெம் பகுதியை அளந்து குறிக்கவும். எந்த வடிவமும் இல்லை என்றால் ஓரத்திற்கு ஏற்றவாறு ஃபேசிங்கில் வெட்டுங்கள். ஆடை துண்டுகளிலிருந்து ஹெம் லைனை நீங்களே 6 சென்டிமீட்டர் அகலத்தில் வெட்டவும். ஃபேசிங் செக்ஷனை சேர்க்கவும் மற்றும் சீம்ஸை திறக்க அழுத்தவும். இன்னர் ஃபேசிங் ஓரத்தை சிறிய வளைவுடன் முடிக்கவும். ஃபேசிங்கை இணைக்கும் முன் ஹெம்லைனை குறிக்கவும் மற்றும் 1.5 சென்டிமீட்டர் வலது பக்கங்கள் ஒன்றாக 1 சென்டிமீட்டர் மடிப்புடன் ஆடையை எதிர்கொள்ளும் வகையில் தைக்கவும். சிம்ஸை திறந்து பின்னர் ஃபேசிங்கை அழுத்தவும். ஃபேசிங்கை வெளியே இழுத்து ஃபிளாட் ஸ்டிச் அனைத்து சீம் அலவன்சஸ் வழியாக சீம் எட்ஜுக்கு அருகில் எதிர்கொள்ளும். ஆடையின் உள்ளே ஃபேசிங்கை திருப்பி ஹெம்லைனை அழுத்தவும். மடிப்பில் இருந்து தையல் 3 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். பொருத்தமான ஹெம் ஸ்டிச் மூலம் ஆடையின் ஃபேஸ் எட்ஜை பாதுகாக்கவும். எட்ஜ் ஸ்டிச் ஹெம்மை உருவாக்குவதற்கான படிகள் இங்கே. 0.15 சென்டிமீட்டர் இன்டு 0.15 சென்டிமீட்டர் பாப்லின் மெட்டீரியலை வெட்டி வெற்று மடிப்பு உதவியுடன் இணைக்கவும். ஓரத்தின் பகுதியை அளந்து குறிக்கவும். ஹெம் எட்ஜை 6 மில்லிமீட்டருக்கு கீழ் திருப்பி அழுத்தவும். எளிதான தையலை பயன்படுத்தினால் ஸ்டிச் லைனுடன் ஓரத்தை திருப்பவும். மேல் தையலில் இருந்து 3 மில்லிமீட்டர் வெர்டிகல் ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் மூலம் பாதுகாப்பான ஹெம் அல்லது ஸ்லிப் ஹெம்மிங் பயன்படுத்தவும். ஸ்டிச்
ஸ்டிச்சஸுக்கு 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு வைக்கவும். நூலை இறுக்கமாக இழுக்க வேண்டாம். டபுள் ஸ்டிச் ஹெம் தயாரிப்பதற்கான படிகள் இங்கே. 0.15 சென்டிமீட்டர் இன்டு 0.15 சென்டிமீட்டர் பாப்லின் மெட்டீரியலை வெட்டி வெற்று மடிப்பு உதவியுடன் இணைக்கவும். ஓரத்தின் பகுதியை அளந்து குறிக்கவும். ஓரத்தை முடித்த பிறகு ஹெம்லைனில் உள்ள மடிப்பின் ஓரத்திற்கு இடையில் பாதியிலேயே டேக்கிங் ஸ்டிச்களை வரிசையாக வைக்கவும். மேற்புறத்தின் மேல் பாதியை மீண்டும் மேலே திருப்பி ஒரு பிளைண்ட் ஹெரிங் போன் ஸ்டிச் மூலம் ஓரத்தை பாதுகாக்கவும். நூலை மிகவும் இறுக்கமாக இழுக்க வேண்டாம். இந்த செஷனின் முடிவிற்கு வந்துள்ளோம். ஃபேஸ்டு ஹெம், எட்ஜ்டு ஸ்டிச்டு ஹெம் மற்றும் டபுள் ஸ்டிச்டு ஹெம் ஆகியவற்றின் மாதிரிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை அறிந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஆடைகளில் ஹெம்மிங்கின் பங்கை அறிந்து கொள்ள முடியும். அடிப்படை ஹெம் விதிமுறைகளை விளக்கவும், ஹெம் எட்ஜ் முறையை விவரிக்கவும், ஹேண்ட் மற்றும் மெஷின் மூலம் ஹெம் ஸ்டிச்சஸ் பற்றி விளக்கவும், ஃபேஸ்டு ஹெம், எட்ஜ் ஸ்டிச்டு ஹெம் மற்றும் டபுள் ஸ்டிச்டு ஹெம்மை உருவாக்குவதற்கான படிகளை விவரிக்கலாம்.